لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من الجوع فإنه بئس الضجيع. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தான். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுல் அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். மீளாது தொடங்கிய இது நாள் வரை ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல தலைப்புகளில் பேசுமாறு இந்த அமைப்பு தலைப்புகளை தந்த மாதிரியே இன்றைய தினம் வறுமை ஒழிப்பில் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன செயல்படுத்திய செய்திகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்ளும் நன்னோக்கில் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கும் வறுமை பிடிக்காது. நாளை பேசிய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், உண்மை உலகத்தில் யாரும் அதை விரும்புவதில்லை. சில பேருக்கு அப்படி வறுமை வாய்க்கப்படுகிறது. வறுமை நல்லதா கெட்டதா? வறுமை வரமா சாபமா என்று யோசித்தால் உலகத்தில் ஒரு சில பேர் விரும்பி வறுமையை கேட்டார்கள். உலமாக்கள் அதை வறுமை என்று சொல்ல மாட்டார்கள், எளிமை என்று சொல்லுவார்கள். வறுமை வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டாம் என்று கேட்டவர்கள் உண்டு. மிக பிரபலமான அந்த நபிமொழி நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ, அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக வாழவை, வ அமித்னி மிஸ்கீனா, என்னை மிஸ்கீனாகவே மௌத்தாக்கு, வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், மறுமையில் என்னை மிஸ்கீன்களுடைய கூட்டத்திலே எழுப்பு. தவறி கூட நாம கேட்காத துஆ, எந்த வகையிலையும் கேட்க மாட்டோம். தொடர்ந்து மென்மேலும் பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டும் என்கிற பொருளாதார உலகத்தினுடைய எந்திரத்தனமான வாழ்க்கையின் அவசரத்தில் போய் கொண்டிருக்கிற நமக்கு இந்த துஆ அவ்வளவு சீக்கிரம் கேட்க வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏழையாக வாழவை, ஏழையாக மௌத்தாக்கு, ஏழைகளின் கூட்டத்திலே என்னை எழுப்பு. அப்படியானால் வறுமை சாபம் அல்ல, சில பேர் விரும்பி கேட்டுக்கொண்ட வரம் அது. வலிமார்கள் வறுமையை கேட்டார்கள். அதற்கு எளிமை என்று சொல்லுங்கள், அல்லது உலகத்தினுடைய துறவு என்று சொல்லுங்கள், உலகத்தினுடைய பற்றற்ற தன்மை என்று சொல்லுங்கள், என்ன வார்த்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனாலும் சுமை இல்லாத வாழ்க்கையை நபிமார்கள் விரும்பினார்கள், சஹாபாக்கள் விரும்பினார்கள், வலிமார்கள் விரும்பினார்கள்.
அடிப்படையில் காசு வேண்டாம் என்று சொன்னவர்கள் உண்டு. உலகத்தின் ஏறத்தாழ 90% மேல் வறுமை எங்களுக்கு வேண்டாம், செல்வம் வேண்டும் என்று கேட்கிற நாம் எது சரி என்று பார்ப்பதற்கு முன்னால் அவர்கள் விரும்பி கேட்ட வறுமையினுடைய பலன்கள், அடித்தட்டு மக்களை பாதித்திருக்கக்கூடிய வறுமையினுடைய கோரமான முகங்கள், இந்த இரண்டுக்கும் மத்தியிலே நாம் இந்த தலைப்பை சமன் செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அதிகமா சுமைகளை எடுத்துட்டு போனா அங்க கஷ்டம் வறுமையில விசாரணை இருக்கு. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், செல்வந்தர்களுக்கு முன்னாலே ஏழைகளாக இருப்பவர்கள் 500 வருஷத்திற்கு முன்னாலேயே சுவனம் போவார்கள். எல்லா ஹதீஸ் நூல்லையும் உள்ள ஹதீஸ். யதுகுலுல் ஃபுகராஉ அல் ஜன்னத قبل الأغنياء ب500 سنة. 500 ஆண்டு காலம் முன்னாலே நுழைவார்கள். ஏன்னா கணக்கு வழக்கு விசாரணை இதெல்லாம் ரொம்ப கம்மி, ஒண்ணுமே இல்லை. முதல்ல எல்லாம் நம்ம ஊர்ல ட்ரெயின்ல ஒரு வாசகம் இருந்தது, இப்ப அந்த வாசகத்தையே காணும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபிள் ஒரு வாசகம் இருக்கும் தெரியுங்களா முதல்ல. இப்ப அந்த வாக்கியத்தை எடுத்துட்டான். ஏன்னா துனியா போற போக்கு எல்லாத்துக்கும் தெரியுது என்னன்னு. சுமையை குறைத்து விடு, பயணம் லேசாக ஆகும். இது ரயில் பிரயாணத்துக்கு மட்டுமல்ல, விமான பிரயாணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்திற்கும் அதுதான். சுமைகளை கொஞ்சம் குறைத்து பயணித்தால் மறுமையில 500 ஆண்டல்ல 1000 ஆண்டு கூட முன்னாலே நுழைய முடியும். காரணம், விசாரணை வளையம் வட்டம் சுருங்கி விடுகிறது, அல்லாஹ்வின் கேள்வி கணைகள் குறைந்து போய் விடுகிறது. அங்கே தணிக்கை செய்யப்பட வேண்டிய, ஆடிட்டிங்க்கு உட்படுத்தப்பட வேண்டிய கணக்கு வழக்கு விவகாரம் எதுவும் இல்லை. எனவேதான் அப்படி ஒரு சூழ்நிலை வேண்டும். எல்லோருக்கும் முன்னால் சுவனம் போக வேண்டும், விசாரணைக்குள்ளே சிக்கக்கூடாது என்று மிக அதிகமாக விரும்பிய உலகத்தின் மகத்துவத்திற்குரிய பெருமக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் விரும்பி ஏழ்மையை கேட்டார்கள். ஆனால் விரும்பாமல் சில பேருக்கு ஏழ்மை வருகிறது அல்லவா, வறுமை வருகிறது அல்லவா, பசியும் பட்டினியும் வருகிறது அல்லவா, வாழ்க்கைக்கு போராடுகிறான் அல்லவா, ஜீவாதாரம் இல்லாமல் தவிக்கிறான் அல்லவா. இதை ஒழிப்பதற்கு பாடுபட வேண்டும். வறுமை ஒழிப்பு இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை. வெறும் தொழுகை வணக்கம் ஹஜ் போன்ற இபாதத்துகளில் மாத்திரமல்ல, பொருளாதார வணக்கம் என்று வருகிற போது பொருளாதார வணக்கத்தின் முதல் நிலை மக்களிடையே வறுமையை நீக்க பாடுபட வேண்டும். அதுதான் இங்கே தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற பல்வேறு அமைப்புகள் வறுமை ஒழிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன், நீங்க கூட ஏழைகளின் முகவரிகளை தேடி கண்டுபிடித்தவர்களுக்கு போய் உதவி செய்வதாகவெல்லாம் கேள்விப்படுகிற இந்த செய்திகள் ஆரோக்கியத்திற்குரியவை. ஏழையின் வீட்டு வாசலுக்கு செல்வந்தன் தன் பணத்தை எடுத்துக்கொண்டோ அல்லது சமுதாய அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள் ஏழையின் குடிசைக்கு காசை எடுத்துக்கொண்டு போய் நின்றால் மறுமலர்ச்சி பெறக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாம் முற்படுகிறோம் என்று பொருள். அந்த வறுமை ஒழிப்பு வேண்டும், ஒழித்தாக வேண்டும் வறுமை. ஹஜ்ரத் சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரா. வறுமை குஃப்ரை கொண்டு போய்விடும், குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சபையில சொன்னப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டார், என்ன ரெண்டும் பெரிய விஷயம் ஒன்று சொல்றீங்க, குஃப்ருன்னு சொல்லி ரசூலுல்லாஹி துஆ செய்தார்கள். இந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். யா அல்லாஹ், குஃப்ரில இருந்து பாதுகாப்பு தேடுறேன், ஃபக்ர் என்ற வறுமையில இருந்து பாதுகாப்பு தேடுறேன், அஸாபுல் கபர்ல இருந்து பாதுகாப்பு தேடுறேன், உயிருள்ள உயிரற்ற குழப்பங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடுறேன். இந்த ஜோடி சேர்க்கிற போது குஃப்ரும் ஃபக்ரும் என்று சேர்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குஃப்ர் ஓகே, பெரிய பாவம், பாதுகாப்பு. அதுக்கு அடுத்தது வறுமை கேட்கிறார்கள் என்றால் ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாரு, அவை அஜிலானி யா ரசூலல்லாஹ், இந்த ரெண்டும் என்ன அவ்வளவு சமமா? குஃப்ர் ரொம்ப உயர்ந்த, அது பெரிய கேட்டகரியில இருக்கு, இது ரொம்ப கம்மியா தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நஅம் யா அஜிலானி, ரெண்டும் சமம். குஃப்ரும் ஃபக்ரும் சமம், வறுமையும் இறை நிராகரிப்பும் சமம். இறை நிராகரிப்புக்கு வறுமை இட்டு செல்லும், இறை நிராகரிப்பு வறுமையை நோக்கி போகும். எத்தனை பேர் தெரியுமா
கிராமங்களில் பால் பவுடர்களுக்கு மதம் மாறுபவர்கள், வாரந்தோறும் கொடுக்கப்படுகிற பிரெட்டுகளுக்கு மதம் மாறுபவர்கள், வேலை வாய்ப்பும் வசதியும் தந்தால் அல்லாஹ்வை கொஞ்சம் அப்புறப்படுத்தி விட்டு போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் உலகத்தில். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வறுமையும் இறை நிராகரிப்பாகிய குஃப்ரும் இந்த இரண்டும் சமதளத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய, களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய செயல்பாடுகள். அவன் நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறது என்னன்னா, அல்லாஹ்வுக்காக நிறைய தொழுகணும் வைக்கணும், காசு விஷயத்துல நாமளா ஒரு கணக்கு போட்டு ஏதாவது எப்போது கொடுத்துட்டா தான். மற்றபடி இபாதத் என்பதை முசல்லாக்களுக்குள் சுருக்குவதை, பள்ளியின் சுவர்களுக்குள்ளே சுருக்குவதை, வெறுமனே உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் சுருக்குவதை, நோன்பும் ஹஜ்ஜுக்குள்ளே சுருக்குவதை இல்லை, அதை தாண்டி ஒரு ஏழையின் வயிற்றிலே வைக்கப்படுகிற கவனத்தின் மரியாதை எல்லா இபாதத்துகளையும் தூக்கி விடுங்கள். மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. தீன் என்ற ஒரு வார்த்தை நாம் அடிக்கடி பிரயோகிக்கிறோம் அல்லவா? தீன், தீன் எது தெரியுமா? குர்ஆனிலே நாம் எல்லாம் அறிந்திருக்கிற சூரா அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன். அல்லாஹ் சொல்றதை கேட்கலாமே. தீனுக்கு ஒரு விளக்கம் இறைவன் கொடுக்கிறார். தீனை பொய்ப்படுத்துபவர்கள் யார் தெரியுமா? நபியே நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், தீனை பொய்ப்பிப்பவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அனாதையை விரட்டுபவன் தீனை பொய்ப்படுத்தி விட்டார். நாம நினைக்கிறது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலன்னா, அல்லது சிலையில போய் வணங்கினா, அல்லது ஏதாவது அல்லாஹ்வுக்கு மாத்தமா பேசுறேன் இல்ல. அனாதையை விரட்டுகிறானே அவன் என் தீனை பொய்ப்படுத்துகிறான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவு கொடுப்பதை தூண்டாதவன், அதற்கென்று முன்னெடுக்காதவன், முயற்சி செய்யாதவன், அவன் தீனை பொய்ப்படுத்தி விட்டான். நீண்டு செல்லும் இந்த சூராவின் கடைசி வயம்னஊனல் மாஊன், மாஊன் என்கிற வார்த்தை தஃசீர்களில் தர்ஜுமாக்களில் நீங்கள் பார்க்க முடியும். அக்கம்பக்கத்து வீடுகளிலே தாய்மார்கள் அவ்வப்போது கடன் வாங்கி கொள்ளுகிற உப்பு, புளி, மிளகா ஏதாவது வாங்குவார்கள் அல்லவா? கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பால், இன்றைக்கு வாங்கிவிட்டு நாளை கொடுக்கப்படுகிற இந்த அவசியங்களுக்காக அடுத்த வீட்டில் பெறக்கூடிய பொருட்களுக்கு மாஊன் என்று பெயர். தீனை பொய்ப்பிப்பவர்கள் இந்த அற்ப உதவிகளை கூட அண்டை அயலாருக்கு செய்யாதவர்கள், இவர்கள் தீனை பொய்ப்படுத்தினார்கள் என்று இந்த சூரா முடிகிறது. அனாதையை விரட்டுபவன் தீனை பொய்ப்பிக்கிறான், ஏழைக்கு உணவு கொடுக்காதவன் தீனை பொய்ப்பிக்கிறான் என்றால் தீன் என்பது நாம் விளங்கி வைத்திருக்கிற வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது, நாம் போட்டிருக்கிற கட்டமைப்புகளை தாண்டியது. மிக விரிவாக சொன்னால் பொருளாதார நடவடிக்கைகளில் வறுமை ஒழிப்பு என்பதன் மறுபெயர் தீன். எவ்வளவு தூரம் சஜ்தாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே முக்கியத்துவம் ஒரு ஏழையின் வயிற்றுக்கு சோறு கொடுப்பதிலேயும் இருக்கிறது. இதுதான் மார்க்கம். மறுமையில ஒரு காட்சி, நரகத்துல மோசமான நரகம் ஒன்று இருக்கு, சக்கர்னு ஒரு நரகம். சக்கர், அந்த நரகத்தை பத்தி குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருது. அந்த நரகத்தை மற்ற நரகம் எல்லாம் பாதுகாப்பு தேடுமா, அவ்வளவு மோசமான நரகம். அந்த நரகத்தில் இருப்பவர்களை சொர்க்கவாசிகள் போய் சந்திக்கிறார்கள். ஏண்டா இவ்வளவு மோசமா நீங்களாம் இங்க வந்துட்டீங்களே அங்க கேட்கிறாங்க அவங்கள்ட்ட. குர்ஆனிலே இந்த காட்சியை எல்லாம் இடம்பெறுகிறார். குர்ஆனிலே இருக்கிற செய்தி இது. மா சலககும் ஃபீ சகர், சக்கர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு என்ன வந்துச்சு, இவ்வளவு மோசமான நரகத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? அவர்கள் ரெண்டு சொல்லுகிறார்கள். ரெண்டு காரணம் நம்மிடத்திலேயும் அந்த ரெண்டில் ஒன்று உண்டு. ஒன்று விஷயத்தில் நாம் யோசிக்க வேண்டும். காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழுகல, ஒரு காரணம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்க ஏழைக்கு உணவு கொடுக்கல, இரண்டாவது காரணம். வணக்க வழிபாட்டை செய்யாதவன் நரகத்திற்கு போவது போல் ஏழையின் வயிற்றுக்கு அன்னமிடாதவனும் சோறு கொடுக்காதவனும் அவன் வயிற்று பசியை நீக்காதவனும் சகர் என்கிற மோசமான நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால், மார்க்கம் தீன் என்பது வறுமையை ஒழிப்பதில், ஏழைக்கு சோறு கொடுப்பதில், அனாதையை ஆதரிப்பதில், இல்லாதவனுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில், வறியவர்களை தூக்கி விடுவதில், அவர்களின் பொருளாதார மேம்பாடுகளை பலப்படுத்துவதில்
வழிநடத்துவதில் இதெல்லாம் சேர்த்து கூட்டு பெயர் தான் தீன் என்பது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உறவை பலப்படுத்தி கொடுத்தது போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளின் மூலம், அவர்கள் வயிறு நிறைவதன் மூலம், அவர்கள் கண் குளிர்ச்சி பெறுவதன் மூலம், அவர்களின் பசியை போக்குவதன் மூலம் அல்லாஹ்வை அடைய முடியும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வறுமை ஒழிப்பிற்குத்தான் காலம் முழுக்க போராடினார்கள். அவங்க வறுமையில ஏழ்மையில விரும்பி எடுத்துக்கிட்டாங்கன்றது அது பேர் வறுமை அல்ல, விரும்பி எடுத்துக்கொள்ளுகிற எளிமை. அதனால நான் மிஸ்கினா இருக்கணும்னு கேட்டாங்க. அதுவும் கூட சொல்ல போனா மிஸ்கினா இருக்கிறது இல்ல, பெரிய பணக்காரன்னு அர்த்தம். அதுக்கு வலிமார்களும் நபிமார்களும் எடுத்துக்கொண்ட அதாவது கதை சொல்லுவாங்க தெரியுமா, அரசர் அறிவிப்பு செஞ்சாராம். என்னன்னு 1 2 3 சொல்லுவேன் கரெக்டா சொன்ன உடனே இங்க இருக்கிற எந்த பொருளை வேணாலும் அரண்மனைக்குள்ள அவங்கவுங்க போய் எடுத்துக்கலாம். யார் யார் என்னென்ன எடுக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் சொந்தம். தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூர் எல்லாம் இருக்கு. 1 2 3ன்னு கரெக்டா சொன்னாரு. எல்லா ஆளுக்காடு ஒவ்வொன்றை நோக்கி போனார்கள். விவரமான ஒருத்த மட்டும் வந்து அரசர் பிடிச்சிட்டான். ஏன் என்னை பிடிக்கிறேன்னாரு. இங்க உள்ள எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்கல்ல, நான் உங்களை எடுத்துக்கிட்டேன். உங்களை எடுத்துக்கிட்டா என்ன தெரியுமா, இந்த நாடே எனக்குன்னு அர்த்தம். அவனையும் இவனையும் பிடிப்பதை விட நேரடியாக அவனையே பிடித்து விட்டால் அதுதான் எனக்கு வறுமை வேண்டும், ஏழ்மை வேண்டும். கேட்க கேட்க என்ன ஆகும் தெரியுமா, இவர் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அவன் பார்த்துக் கொள்வான். அவனிடத்திலேயே அங்கீகாரம் ஆகி விடுகிற போது ஜேப்புகளில் இருக்கிற சில்லறை காசுகளும் கல்லாவில இருக்கிற சில வெள்ளிகளும் பெரிதல்லவே. அதனால் தான் நபிமார்கள் வலிமார்கள் பாக்கெட்டிலே இருக்கிற காசுக்கு தரப்படுகிற முக்கியத்துவத்தை விட ரப்புல் ஆலமீனை அவனை திருப்திப்படுத்துவதை எடுத்துக்கொண்டார்கள். சொல்ல போனால் அவர்கள் ஏழைகள் அல்ல, பெரும் பணக்காரர்கள். உலகம் முழுக்க தன் ஆளுமைக்கு கீழே வைத்திருக்கிற அற்புதமான மனிதர்கள். அதனால் தான் பணம் இல்லாத அந்த மக்களிடம் பணம் உள்ளவர்கள் எல்லாம் வரிசையில் நின்றார்கள். கோடீஸ்வரர்கள் எல்லாம் அந்த ஒன்றுமில்லாதவர்களிடத்தில் வந்துதானே, எங்க வீட்டுல கொஞ்சம் உங்க காலம் மிதிச்சுட்டு போங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க, உங்க கையை கொடுங்க. பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அணிவகுப்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா, ஏழ்மையை கேட்டதன் மூலம் உலகத்திலே அவர்கள் பெரிய பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். இவர்களை பொறுத்தவரை வறுமை வரம். யார் பட்டினியோடு போராடுகிறார்களோ அது கொஞ்சம் சாபம். இல்லாதவன் அவன் கண்ணீரை, அவன் வயிற்று பசியை துடைப்பதற்கு போராடுவதை இந்த மார்க்கம் முதல் கடமையாக முன்வைக்கிறது. இதுவெல்லாம் குர்ஆன் வைக்கக்கூடிய சிந்தனைகள். குர்ஆன் வைக்கக்கூடிய வறுமை ஒழிப்பில் நாம் விரிவா உள்ளே போகவில்லை, மேலோட்டமாக பார்க்கலாம். ஜகாத் உண்டு, சதகா உண்டு, நஷ்ட ஈடுகள் உண்டு, குற்ற பரிகாரங்கள் உண்டு. இது எல்லாத்திலையும் ஏழ்மை ஒழியணும், வறுமை ஒழியணும். இனி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒற்றை வரியில் சொல்லுவார்கள், ஒரே ஒரு வரியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிறருக்கு வாரி வழங்குவார்கள், வறியவர்களுக்கு எப்படி கொடுப்பார்கள். புகாரியின் வார்த்தை இது, கர்ரீஹில் முர்சலா, அடித்து வீசும் காற்றை போல தர்மம் செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத காற்று அடிச்சு கொண்டு போற மாதிரி, காட்டாற்று வெள்ளம் போல, வீசும் புயல் காற்று போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தால் இருப்பதை எல்லாம் கண்மண் தெரியாம வீசும் காற்றை போல் தர்மம் செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை ஒழிப்பிற்கு முதல் வழி ஜகாத்தும் சதகாவும். குர்ஆன் சொல்லுகிற முதல் வழியும் அதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த வழியும் அதுதான். வீசும் காற்று போல தர்மம். யாரும் நினைச்சு பார்க்காத அளவு கொடுப்பாங்க. ஒரு கிராமத்திலிருந்து ஒருத்தர் வந்தார், கிராமவாசி. அவர் மக்காவில் அப்படி ஊருக்குள்ள வர்றார், மதீனாவில் வரும்போது ஆடுகள் நிறைய, நூற்றுக்கணக்கான ஆடுகள் ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கு. அந்த இடத்துல பார்த்துட்டு இவ்வளோ ஆடுகளா, யாரோடதுன்னாரு. யாரும் சொன்னாங்க, இதெல்லாம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தான். நாங்கள் ஆமா, இது பொது நியதி, ஏழைகளுக்கு தருவதற்காக வச்சிருக்கிறாரு, இதனுடைய கண்ட்ரோல் போற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்டா தருவாரா, கேட்டுப்பாரு. கூட்டார் வெளியே ரெண்டு, வழக்கம் போல கிராமவாசிகள் பாபரத்தனமா கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுவார். யா முஹம்மத், ஓ முகமது அப்படின்னு கூப்பிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே
ஆடு. நான் கிராமத்துல இருந்து வர்றேன், எனக்கும் தருவீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நிலையில இருந்தார்களோ, என்ன மனோநிலையோ, என்ன சந்தோஷமோ, எந்த போரின் வெற்றியில கிடைத்ததோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எடுத்துக்கோ. எத்தனை எடுக்கட்டும்? நூற்றுக்கணக்கான ஆடு எடுத்துக்கோ. இல்ல எத்தனை எடுக்கட்டும்? எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அத்தனை ஆடுவான் எல்லாமே. அவ தஸ்தஹ்ஸிபிய, நீங்க என்ன ஏதாவது பரிகாசம் செய்றீங்களா? எடுத்துக்கப்பா, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஏகப்பட்ட சந்தோஷம் அவருக்கு நிலை கொள்ள மாட்டேங்குது. எல்லா ஆடும் திடீர்னு, அதாவது ஒரு மந்தைய பார்த்து, ஆட்டு மந்தைய பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பெருசா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை ஆட்டையும் ஓட்டிட்டு போறாரு. ஒரே ஒரு நபர் ஆட்டு மந்தையை ஓட்டிக்கொண்டு கிராமத்தில் நுழையிறப்ப கத்துறார், அஸ்லிமு ஃபைன்ன முஹம்மதன் யுதி அதாஅ மன் லா யக்ஷல் ஃபக்ர். எப்பா மக்களே, வாங்க இஸ்லாத்துக்கு வா, எல்லாம் இஸ்லாத்துக்கு வா. அங்க ஒருத்தர் இருக்காரு முகமதுன்னு, அவரு வறுமையை பயப்படாதவன் கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறார். வறுமையை யுதி அதாஅ மன் லா யக்ஷல் ஃபக்ர். அழகான இலக்கிய வார்த்தை இது. வறுமையை அஞ்சாதவன் எப்படி கொடுப்பானோ, வறுமையை அஞ்சாதவர்கள் எப்படி வழங்குவார்களோ அது போன்று கொடுக்கிறார். எனக்கு கொடுத்தது இவ்வளவு என்று சொல்லிக்கொண்டே ஊருக்குள் நுழைவார். இது போன்று அன்னலார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பெரும் பெரும் தொகையை, நினைத்து பார்க்காத தொகையை ஒரு நொடி பொழுதில் கையிலே பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். இருந்தால் அதற்கு பிறகு ரசூலின் வீட்டில் இல்லை என்கிற அளவுக்கு தூக்கி கொடுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழங்குகிற போது இருக்கிற பெருமகிழ்வு உலகத்தில் அல்லாஹ்விடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற பெரிய மகிழ்ச்சி அது. அல்லாஹ் இன்னமா அன காசிம் வல்லாஹு யுதி, நான் பங்கீடு செய்து கொடுப்பவன் தான், கொடுப்பவன் அவன். இந்த சிந்தனை உலகத்தில் இருக்கின்ற வசதி படைத்த அத்தனை பேருக்கும் வர வேண்டும் என்பதற்கு தான் இந்த வார்த்தை சொன்னார்கள். பங்கீடு செய்பவர்கள் தான் நாமே தவிர வழங்குபவன் அவன். வழங்குபவன் அவன். நினைத்தால் பரம ஏழையாக்கி விட முடியும். ஒரு நொடியில் ஒரு தீப்பிடிக்க முடியும், ஒரு ஆபத்து உண்டாக்க முடியும், ஒரு மரணத்தை தர முடியும். வழங்குபவன், இதையெல்லாம் தாண்டி வழங்குபவன் அவன். நான் பங்கீடு செய்து கொடுக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோ ஒருத்தர் ஒரு ஆலிம்கிட்ட வந்து சும்மா விவாதத்துக்காக பேசினாரா, என்ன பெரிய ரொம்ப உங்க ரசூலுல்லாஹ் நிறைய கொடுக்குறதா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஆத்தம் தாயை விடவா? உலகத்துல ஆத்தம் தாய்ங்கிற ஒரு கொடை கொடுக்கறதுக்குன்னே ஃபேமஸ் ஆனவர். யாராவது அதிகமா கொடை கொடுத்தா உதாரணம் சொல்றப்பவே ஆத்தம் தாய் மாறிடுவாங்க. ஆத்தம் தாய் அப்படி கொடுத்தவர். ஆத்தம் தாய் எவ்வளவு கொடுப்பார் தெரியுமா? அவங்க வீட்டுல வந்து யாராவது இந்த பக்கம் வாசல் வழியா வருவாங்க, காசு கேட்பாங்க, கொடுப்பாரு. அவங்களே போய் இந்த பக்கம் வருவாங்க, கொடுப்பாரு. பின்னாடி வருவாங்க, கொடுப்பாரு. 7 வாசல் வழியாக ஆத்தமுடைய வீட்டுக்கு 7 வாசல் வழியாக நுழைந்தால் ஒரு தடவை கூட இல்லைன்னு சொல்லாம 7 வாசல் வழியிலும் கொடுப்பாரு. அவ்வளவு பெரிய ஆள் ஆத்தம் தாய். உங்க ரசூலுல்லாஹ் என்ன அவ்வளவு பெருசானு இந்த மாதிரி அறிஞர் அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. ஆமா, ஆத்தம் தாயை விடவே எங்க ரசூலுல்லாஹ் கொடுக்கிறவர் தான். எப்படி நீ சொன்ன 7 வாசல்ல வந்தாலும் தருவாங்கன்னு. எங்க நபி ஒரு தடவை கொடுத்துட்டா அவன் 2வது தடவை வரவே மாட்டான். அவன் ஏன் 7 தடவை வரணும்? உண்மை அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் நன்கொடையாய் பெற்றவர்கள், ரசூலுல்லாஹ்வால் வாரி வழங்கப்பட்டவர்கள், அதற்கு பிறகு ஏற்பட்ட அபிவிருத்திகளில் பரக்கத்துகளில் வாழ்க்கை முழுக்க கை நீட்டாத அளவுக்கு கூட கொடுத்திருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமையை போக்குவதில் இருப்பவர்களின் மனம் விசாலப்படுவதற்கு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் முன்மாதிரியாய் பார்க்க வேண்டும். அல்லாஹ் வழங்குவதன் மூலம் வறுமை, ஜகாத்து போன்றவற்றை, ஜகாத்து சதகா போன்றவற்றை திரும்ப திரும்ப விநியோகிப்பதன் மூலம் மாத்திரம்தான் வறுமை ஒழிப்பை வைத்திருக்கிறான் என்றால், அதுதான் பிரதான வழி என்றால், ஒவ்வொருத்தரும் நாம நம்மளையே கேட்டுக்குவோமே, ஒரு வருஷத்துல எவ்வளவு கொடுக்குறோம்? ஏன்னா பொதுவான குற்றச்சாட்டுகள், இவங்க தரதில்லை, இப்படி இருக்குது, இத்தனை பேர் கொடுக்கணும், இவ்வளவு போகணும், அதெல்லாம் வேணாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவர்களை கேட்டு பார்க்கலாம் எவ்வளவு கொடுக்குறோம். அல்லாஹ் ஒரு கணக்கு சொல்றான், ரசூல் ஒரு கணக்கு சொல்றாங்க. நாம ரம்ஜான் வர்றப்போ நாம ஒரு கணக்கு போடுவோம் வீட்டில் உட்காந்து. என்ன பண்ணலாம்? எவ்வளவு
அவ்வளோ கொடுக்கலாம். பொதுவாக ஒன்று இந்த மாதிரி கணக்கு விவகாரங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கவே இல்லை, அல்லாஹ் ஒப்படைக்கவே இல்லை. நம்மிடத்திலே நம்மிடத்திலே அல்லாஹ் தஆலா இது போன்ற ஜகாத் சதகாக்களுடைய கணக்கை நம்மள்ட்ட ஒப்படைக்கல. நீயா ஒரு கணக்கு போடு, நீயா கொடு அப்படின்னு சொல்லல. கணக்கு வழக்கெல்லாம் நம்மளா ஒப்படைச்சோம்னா எல்லாமே விவகாரம் ஆயிடும். தொழுகையில ரக்காயத்தெல்லாம் அவனா போட்டு கொடுத்ததுனால தப்பிச்சது. அவன் சொன்னபடி பறந்து தொழுதுட்டு போறோம். நம்மளா முடிவு பண்ணோம்னா தராவியெல்லாம் 2 ரக்காயத்து ஆயிரும். ஏற்கனவே 8 ஆயிருக்கு இல்லையா, 2 ஆகி போயிடும். எந்த கணக்கும் சரி, ஹஜ் விஷயம், ஜகாத் விஷயம், நோம்பு விஷயம், ஆமா நோம்பெல்லாம் ஆல்மோஸ்ட் இல்லாம போயிடும். அதனால இந்த கணக்குகள் எல்லாம் அவன் வைத்துக் கொண்டான். அவன் உலகத்திலே வறுமை தங்காமல் இருக்க அவன் ஒரு கணக்கு முடிவு செய்கிறான். இந்த கணக்கு இந்த பங்கீடு விஷயத்தில் இந்த தரத்தில் உள்ளவர்களுக்கு போய் சேர வேண்டும். இந்த சம விகிதம் மட்டும் சரியாக பின்பற்றப்படுமானால் என்ன வேணும்னாலும் இந்த சமுதாயத்தில் இருக்கலாம், வறுமை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு நிறைவான பொருளாதார திட்டம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியதை போல வழங்க வேண்டும் என்கிற சிந்தனை எத்தனை பேருக்கு? நம்மள சில ஆளுகள்லாம் ஒன்று கடைசி வரைக்கும் உரைக்க கூட முடியாது, என்ன பண்றாங்கன்னு தெரியல. யாரோ பெரிய உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டரா நெப்போலியன் சொல்லுவாங்க, வெளியில போறப்போ சந்தாக்கில் போறப்போ 2 கையும் வெளியே இப்படி எடுத்து விட சொன்னாராம், விரிச்ச வண்ணம். ஏன்னா அலெக்சாண்டர் போறப்போ ஒன்றும் கொண்டு போகல, உலகம் பூரா சுத்தன, உலகம் பூரா ஆண்ட, கடைசியில மிச்சமானது கப்பல் துணி மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்காக. வேடிக்கையா நம்ம ஊர்ல கதை சொல்லுவாங்க, பிச்சைக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்களாம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. பிச்சைக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம், யாரோ சங்கம் வைக்கிறாங்களே, ஏன் அவன் வைக்கூடாதா? எல்லாம் வச்சுட்டாங்க. அவங்க ஒரு ஃபெடரேஷன், ஒரு அமைப்பு. சரி என்ன பண்ணா, ஊர்ல யாரு ஒரு ஆள் பெரிய பணக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நிதி கேட்போம். முதல்ல அந்த ஆளே நிதி எழுதிட்டாருன்னா மற்றவங்களாம் கண்ணை மூடிட்டு எழுதிடுவாங்க, அவரும் கொடுத்துருக்காருன்னு போய் கேட்போம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 40 பக்கம் நோட்டு ஒன்று போட்டுக்கிட்டு நேராக அங்கே போய் இந்தாங்க ஏதாவது எழுதுங்க. இந்த ஆள் இதை வாங்கி வச்சுட்டு இவனுக்கிட்ட கேட்டார், நீங்கள்லாம் என்ன எழுதுனீங்க? நாங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், ஆண்டவன் துணை, வேற என்ன எழுத இல்லை, ஏதாவது நன்கூட நீங்கள் எழுதணும். நான் தான் கொடுக்க மாட்டேன்னு தெரியாதா உங்களுக்கு? ரொம்ப தெளிவா கொடுக்க மாட்டேன், அதை ஒரு பெருமையா கொடுக்க மாட்டேன்னு தெரியாதா? இல்லை நீங்கள் ஏதாவது எழுதிட்டா எல்லாரும் எழுதிடுவாங்க, அதனால ஏதாவது கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு. இல்லை ஒரு 1000 ரூபா மட்டும் எழுதுங்க, ஒரு 1000 நீங்கள் எழுதிட்டா அதை வச்சு நாங்கள் நிறைய பேர்த்த வாங்கிடுவோம். இல்லை முடியாது. அவனோட ஏற்கனவே கெஞ்சி பழக்கப்பட்டவன் நிறைய கெஞ்சனான், விதவிதமாக கெஞ்சனா. 1000 ஆகி 500 ஆகி 100 ஆகி 50 ஆகி 10 ரூபாயில வந்து நின்றுச்சு வண்டி. ஒரு 10 ரூபாய் எழுது. நான் என்ன இப்படி சொல்லிக்கிறோம், வரக்கத்துக்கு நீ 10 ரூபாய் எழுதிட்ட, நாங்கள் மற்றவங்கள்ட்ட அதிகமாக வாங்க. அது வந்து கல்ல கூட கரைச்சிடலாம், அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவன் தெளிவாக சொன்னான், நோட்டை தூக்கிட்டு போயிருந்து. அப்போ இந்த போன ஆளுகள்லாம் சொன்னானுங்களாம் தெளிவாக, இங்கே வர உங்களுக்கு இப்போ 2 வழி தான் இருக்கு. ஒரு வழி 10 ரூபாயாவது எழுதிடணும், இல்லைன்னா எங்கள் சங்கத்தில் மெம்பர் ஆயிடும். இதுக்கப்புறம் உங்களோட காசுங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறவனா? 10 ரூபா கூட எழுத மாட்டேங்கிற, ஆனாலும் நான் வந்து ஊர்ல பெரிய பணக்காரன் உட்காந்துட்டே இருந்தா, அதனால பேசாம எங்க சங்கத்துல மெம்பர் ஆயிரு, வா எல்லாரும் சேர்ந்து மற்றவங்கள்ட்ட போய் கேட்போம். கடைசி வரை வழங்காமல் அல்லது கணக்கிட்டு கொடுக்காமல் அல்லது அல்லாஹ் சொன்னபடி கொடுக்காமல்
பொதுவா ஜக்காத் ஒரு வார்த்தை, சதக்கா ஒரு வார்த்தை. ஜக்காத்துங்கிறது அல்லாஹ் போட்டு கொடுத்த கணக்கு. அதுக்கப்புறம் சதக்காங்கிற கணக்கை அல்லாஹ் போடல, அதை நம்மள்ட்ட கொடுத்துட்டான். நீயா கணக்கு போட்டு கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். அதை தாண்டி சதக்காக்கள் வரணும். இன்னைக்கு ஜக்காத்தினுடைய கணக்கே முழுசாகிறது இல்லை. இனி எங்க அதை தாண்டி சதக்காக்கள் என்கிற அளவுக்கு வருவது? ஆனால் உலகத்திலே இறைவனின் நியதி என்ன தெரியுமா? வழங்கிய பெருமக்கள் எல்லாம் வாழும் காலத்திலும் நல்லா இருப்பாங்க, போனதற்கு பிறகும் கூட அவர்களை பற்றி வரலாறு பேசும். வழிய வழிய வரக்கூடிய வம்சம் எல்லாம் அவர்களின் மன்னரைக்கும் மறுமை வாழ்வுக்கும் துவா செய்யும். இந்த டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிற போதும் வழங்குவதில் உள்ள பெருமையின் போது மட்டும்தான் தெரியும். குர்ஆன்ல 2 பேரை பத்தி வருது. ஒண்ணு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவரை பத்தி குர்ஆன்ல என்ன வருது தெரியுமா? ஒரு வார்த்தை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்றப்ப அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்றான். وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا. அவர் குடும்பத்துல உள்ள அத்தனை பேர்த்தையும் தொழுகணும்னு சொல்லுவாரு, ஜக்காத்து கொடுன்னு சொல்லுவார். இவர் ரப்புக்கு பொருத்தமான அடியார் அப்படின்னு குர்ஆன்ல வருது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றதுக்கும் விவரிக்கிறதுக்கும் புகழ்றதுக்கும் நிறைய செய்தி உண்டு. அவர் அல்லாஹ்வோட பாதையில அர்ப்பணமானதை விடவா இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், குடும்பத்தை தொழுக சொன்னாரு, குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் ஜக்காத்து கொடுக்க சொன்னார். இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய செய்தி. அதே குர்ஆனில் காசு இருந்தும் பிறருக்கு கொடுத்த மறுத்த காரூனுடைய செய்தி இருக்கிறது. அல்லாஹ்வின் மிகப்பெரிய எதிரி காரூன். எக்கச்சக்கமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரன். வரலாறு முழுசா நம்ம உள்ள போக வேண்டாம், முடிவு மாத்திரம் பார்ப்போம். தர மாட்டேன் என்று சொன்ன குடுன்னு சொன்னாங்க. எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு கொடுத்த மாதிரி நீ உங்களுக்கு கொடுக்கலாம்ல. வர தபுகில் ஃபஸாத ஃபில் அர்த். பூமியில குழப்பம் பண்ணாத, இருக்கிற காசை கொடுத்துரு. இன்னமா ஊதித்து அலா இல்மின் இந்தி. என்னுடைய சொந்த அறிவுல என்னுடைய இதுல நான் சம்பாரிச்ச காசு இது, நான் தரமாட்டேன்னா. அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான், இவனை விட அதிகமா சம்பாரிச்சவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, அதுக்கு தெரியலையா இவனுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கிறான்ல. கடைசியில முடிவு, அவனை பூமி புதையுண்டு கொள்ளுகிறது, பூமி சொரிவாங்கி கொள்ளுகிறது, பூமிக்கு கீழே போய்கொண்டே இருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இடத்துல அவன் அடங்கல, ஒரு இடத்துல நிக்கல, கியாமத்து வரை போய்கொண்டே இருக்கிற. சில தஃசீர்களில் 2 பேருக்கும் ஒரு வேறுபாடு எழுதுவார்கள். ஜகாத் விஷயத்திலே சிறந்து விளங்கிய மனிதர் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்மாயில், அவருடைய பாதத்திலே இருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு ஜம்சம் என்று பெயர், அது கியாமத்து வரை வந்து கொண்டே இருக்கிறது. தரமாட்டேன் என்று சொன்ன காரூன் போய்கொண்டே இருக்கிறார். 2க்கும் இடையில வேறுபாடு புரிகிறதா? வழங்க வழங்க வழங்கியவரின் பாதத்திலே இருந்து, அந்த குழந்தையின் பாதத்திலே இருந்து வெளிப்பட்ட சம்சம் ஊற்று கியாமத்து வரை நீடிக்கும். அதுவும் போய்கொண்டே இருக்கிறது. புதையுண்டு போனவன், வழங்க மறுத்தவன், அவனும் கீழே போய்கொண்டே இருக்கிறான். வழங்குங்கள், உலகத்தில் உள்ள எல்லா காலத்திற்கும் அது நிலைக்கும் என்கிற செய்தியைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழியாகவும் காரூன் வழியாகவும் 2யுமே குர்ஆனில் அல்லாஹ் பதிய வைத்திருக்கிறார். இன்னைக்கு பொருளாதாரத்துல மேம்பட்ட ஜனங்களை பார்த்து நாம அப்படியே ஒரு மாதிரியா அவ்வளோ இருக்க அவங்கள்ட்ட அப்படின்னு நாம கொஞ்சம் பெருமூச்சு விடுறோமே. இந்த பெருமூச்சு காரூனை பார்த்து எல்லாரும் விட்டாங்க. ஊர்வலமா போயிருக்கான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற செய்தி மாத்திரம் சொல்றேன். யாரைத்தல நாம் இத்தலமா ஊத்திய காரூன் இன்னமும் லது ஹத்தின் அதீம். எக்கச்சக்கமான சொத்துக்கு அவன் அதிபதி, அவனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைக்கணுமே. இயல்பா எல்லா ஜனங்களும் யோசிக்கிறது தானே. பக்கத்துல இருந்த யாரோ ஒருவர், பக்கத்துல இருந்தவர்கள், கல்வியாளர்கள், ஈமான் யகீன் உடையவர்கள், அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாசமா போவார், ஆய வச்சுட்டு சும்மா ஏன் இப்படி எல்லாம் அதை பார்த்து ஆசைப்படுற. தவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வஅமில சாலிஹா. நல்லமல் செய்தவர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தரப்போற கூலி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பயங்கரமானது. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அது பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே பூமி, நினைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். காரூன் மாத்திரம் அல்ல, காரூனுடைய படை, காரூனின் வாகனங்கள், காரூனுடைய அரசவை, காரூன் கட்டிய மாளிகை, அதிலே இருந்த பாதுகாவலர்கள் அத்தனை பேரும் பூமிக்குள்ளே போனார்கள். ஒரு மனிதனின் வரலாறு அல்லாது. فَخَسَفْنَا بِهِ وَبِدَارِهِ الْأَرْضَ فَمَا كَانَ لَهُ مِنْ فِئَةٍ يَنْصُرُونَهُ مِنْ دُونِ اللَّهِ. அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு அன்றைக்கு உதவ யாரும் இல்லை.
முன்தசிரின் உதவி பெரும் நிலையிலும் அவன் இல்லை. இப்படியே பூரா தவிடு முடியாய் கீழே போறத இந்த ஜனங்க பார்த்திருக்காங்க. எந்த ஜனங்க? நேத்து இவன் போறப்போ இவன் மாறி வேணும், வாழ்ந்தா இவன் மாறி வாழணும் அப்படின்னு பேசினானுல்ல, அந்த ஆளுகள்லாம் பார்த்துருக்குறாங்க. இவன் அப்படியே கீழே போறத பார்த்துக்கிட்டு அப்பதான் சொன்னாங்களாம், லவ்லா மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா, நல்ல வேலை ஆண்டவன் காப்பாத்திட்டான். நம்மள்கிட்ட இவ்வளோ காசு இருந்துருச்சுன்னா நாமளும் இப்போ இப்படி தானே போயிருப்போம். வைகாண்டகுலா எப்படி ஒரு காப்பிரும், இவனுக்கு ஜெயிக்கவே முடியாது. இந்த அளவுக்கு நம்மளே கடைசி நேரத்தில் அவன் போகிற போக்கை பார்த்து நமக்கும் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைக்கத்தக்க வருத்தப்படத்தக்க சூழ்நிலை. குரானிலே வைத்து கொண்டு கொடுக்காதவர்கள், அல்லாஹ் சொன்ன கணக்குப்படி கொடுக்காதவர்கள், கண்ணுக்கு எதிரே தெருவில மாத்திரமல்ல, முதலில் உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்து வீட்டில், குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்களில் வறுமையில் வாடுபவர்களை பார்த்ததற்கு பிறகும் எண்ணி எண்ணி உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுக்கு அல்லாஹ் என்ன முடிவை தரப்போகிறான் என்கிற அச்சம் அவர்களுக்கு வேண்டும். வீசும் காற்றை போல் தர்மம் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. எதிரில் அந்த மனிதர் மார்க்க விஷயத்தை எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் பேரு முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு. அந்த குடும்ப கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப டைட்டா இருக்கு, காசு இல்லாத ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு இருப்பார். சஹாபாக்கள் நிறைய பேருக்கு உள்ள சூழ்நிலை அது. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, என் கையில மட்டும் 10,000 திருகம் இருந்தா கூட இப்போ கையில அப்படியே உங்க கையில கொடுத்து போய் சொல்லிடுவேன், உன்னுடைய குடும்பத்தின் சோகம் என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒன்னும் சொல்றது உண்டு இல்லையா, என் கையில மட்டும் இருந்தா தருவேன்னு சொல்லும் போதே முடிவு பண்ணிடுவார், உள்ள கொடுக்க கூடாதுன்னு. ஆயிஷா அம்மா அப்படி சொல்லல. சில பேர் அப்படிலாம் உண்டு, எங்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா பாரு, இருந்துச்சுன்னா தரமாட்டான்னு அர்த்தம். ஆமா, அல்லாஹ்வுக்கும் தெரியும் இல்ல. குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, லவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்தி. எல்லாத்துக்கும் காசை எக்கச்சக்கமா அல்லாஹ் வாரி கொடுத்தான்னா பூமி பூரா அக்கிரமம் பண்ணுவானுங்கன்னு இருக்கு. இதை ஒரு கோலத்துல நாம் தனியாக யோசிக்கணும். ஆயிஷா அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அவர் எந்திரிச்சு போயிட்டார். அவர் இந்த பக்கம் தான் போயிருப்பாரு. அதுக்குள்ள இந்த பக்கம் அரசவை ஆள் வர்றாரு. கலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தினர்களுக்கு சேர வேண்டிய வதீஃபா தொகையாக 10,000 திருகத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொன்னாருன்னு கொண்டு வந்து அவர் கொடுப்பாரல்ல, இப்படி வாங்கி வச்சுட்டு இப்படி ஒருத்தர் போறாரு, போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. போய் கொண்டிருப்பார் முகமது இப்னுல் முன்கதிர். இவர் பின்னாடியே ஓடி போய், அம்மா உங்களை கூப்பிடுறாங்க ஆயிஷா அம்மா. அவர் திரும்பி வருவாரு, 10,000 வந்துச்சுன்னு வந்தா கொடுத்துருவேன்னு சொன்னேன், இந்த வந்துருச்சு, நீ இதை எடுத்துட்டு போயிரு. இல்ல இல்ல அதுல இருந்து ஏதாவது கொஞ்சம் வேணா கொடுங்க, இல்ல எடுத்துட்டு போயிரு. ஆயிஷா அம்மா ஒரு காரணம் சொல்லுவார்கள். யாரிடத்துல? முகமது இப்னுல் முன்கதிர்ட்ட. அந்த காரணம் இன்றைக்கு நமக்கும் எந்த வார்த்தையை பேசுகிற போதும் யோசித்து பேசுவதற்கு அது வழிவகுக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? 10,000 இருந்தா நான் கொடுத்துருவேன்னு உனக்கு சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஆண்டவன் கொடுத்துருக்கான். இது நான் தருவனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக கொடுத்துருக்கிறான். அதனால இது என்கிட்ட இனி இருக்கவே முடியாது, கொண்டு போயிரு. இன்னொரு செய்தி ஆயிஷா அம்மா விளக்குகிறார்கள். என்ன செய்தி தெரியுமா? தரணும் என்று நியத்து வைப்பவரிடத்தில் நிச்சயமாக அல்லாஹ் கொண்டு வந்து குவிச்சிருவான். வைக்கலாமே, தரணும் என்று நினைத்தால் என்கிட்ட வரட்டும், நான் என் சொந்தத்துக்கு தர்றேன். மனசுக்குள்ள வேற மாதிரி நினைச்சுட்டு வாயில மட்டும் சொல்லக்கூடாது. உண்மையாகவே நான் தர்றேன், என் சகோதரிகளுக்கு தருவேன், என் சகோதரர்களுக்கு தருவேன், அவங்க மக்களுக்கு தருவேன், அவங்க படிப்புக்கு தருவேன், என்னுடைய வம்சத்துக்கு தருவேன், என் கிராமத்துக்கு தருவேன், என் ஊருக்கு தருவேன். நியத்து வைத்தால் அதற்கான வாசலை வழிகளை அல்லாஹ் திறந்து விடுவான். கொடுக்கணும்னு நினைச்சானா எப்படி கொடுத்துருவான், எடுக்கணும்னு நினைச்சானா கோடீஸ்வரன் பூரா பிச்சைக்கார பேர்ல போயிடுவான். ஒரே ஒரு நாள் சுனாமி, முதல் நாள் கோடீஸ்வரன், மறுநாள் பிச்சைக்காரன். எத்தனை பேர் நாகூர்ல நிக்கிறாரு ரொட்டி கொடுன்ட்டு, முதல் நாள் வரைக்கும் கோடீஸ்வரன், எல்லாம் போயிருமே. எடுக்க தெரியாதா இறைவனுக்கு? எடுப்பதற்கும் அவனுக்கு வழிகள் தெரியும், கொடுப்பதற்கும் அவனுக்கு வழிகள் தெரியும். நாம மாத்திரம் சில்லறையா கொடுக்க ஆரம்பிச்சா கூட அவன் 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 அதுக்கு பன்மடங்காக அவன் தருவான். ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. நீங்கள் எதை செலவழித்தாலும் அது வெறும் 10 பைசாவாக இருந்தாலும் சரி, எதை செலவழித்தாலும்
நிச்சயம் அதற்கு பகரம் கொடுத்தே தீருவார். ஆனா நாம கொடுக்கிற மாதிரி இல்லை. அவன் கொஞ்சம் வானம் பூமிகளுடைய கஜானா பூரா அவன் இருக்கிறதுனால நாம எடுத்து வைக்கிறது வேணா ஒரு வெள்ளியா இருக்கலாம். ஆனா அவனும் ஒரு வெள்ளி கொடுத்தானா அது அசிங்கம். அவன் அப்படி கொடுக்கவே மாட்டான், மடை திறந்து கொடுப்பான். இந்த நம்ம கிராமத்துல மோட்டர் பம்பு செட்டு வேலை செய்யாது தெரியுமா? இந்த சுவிட்சை போட்ட உடனே கொருன்னு காத்து சத்தம் தான் வரும், தண்ணி வராது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளியில இருந்து ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து அதில் ஊற்றுவாங்க. உள்ள வெளியில இருந்து ஒரு 2-3 ஜக்கு தண்ணி உள்ள ஊட்டிட்டு அப்புறம் மோட்டரை போட்டானா பிச்சுக்கிட்டு அடிக்கும். அந்த மாதிரி பாக்கெட்ல இருந்து கொஞ்சத்தை எடுத்து வெளியே தூக்கி வீசிருங்க, அப்புறம் பாருங்க எவ்வளவு மடையாய் கொட்டுகிறது என்பது. உலகத்திலே இந்த நியதி அல்லாஹ்வுக்காக என்று மனதிலே வைத்து தன் சொந்தத்தை யாரோ தெருவில் போறவனுக்கு கொடுக்குறப்ப கூட கொஞ்சம் பாரமா இருக்கும். என்ன எவனுக்கோ கொடுக்குறோம் இல்ல, உங்கள் உறவுகளுக்கு கொடுக்கலாமே, அண்டை அயலார்களுக்கு கொடுக்கலாமே, வாசப்படியில வந்து பசி என்று கேட்பவனுக்கு கொடுக்கலாமே, மார்க்கம் சார்ந்த நற்செயல்களுக்கு கொடுக்கலாமே, சதகத்துல் ஜாரியாக்களுக்கு கொடுக்கலாமே. கொடுத்து பாருங்கள், மடை திறந்த வெள்ளமாய் வானம் பூமிகளின் கசானாக்களை கையில வைத்திருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தருவான் என்பதை, அந்த டேஸ்டை அப்போதுதான் நமக்கு அனுபவிக்க முடியும். ஆயிஷா அம்மா கொடுத்த மாதிரி ஒத்த பைசா வச்சுக்கல, 10,000 தூக்கி முகமது பின் முன்கது வேல. ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்க அந்த மாதிரி ஃபேமிலியில இருந்து வந்தவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அல்லாஹ் ரசூலை தவிர எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனவங்க தானே அவங்க. நமக்கு தெரியுமில்ல வரலாறு, நிகழ்ச்சி சொல்ல வேண்டாம். தபூக்ல வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்ன இருக்குன்னா அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கு. எவ்வளவு சுவையானது அந்த நிகழ்ச்சி. அபூதாவுடைய விரிவுரையாளர் இந்த நிகழ்ச்சியை பதிவு செஞ்சு இப்படி சொல்லுவார். அதாவது அன்னைக்கு பயங்கரமான சந்தோஷத்தில் இருந்தாங்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி இவரை ஜெயிச்சிடலாங்க. ஏன்னா அபூபக்கர்ட்ட காசு இல்லாத நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எக்கச்சக்கமா அன்னைக்கு காசு இருந்துச்சு. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வெற்றி தான். கொண்டு வந்து பொருளை கொடுங்கன்னு கேட்டோம்னா கொண்டு வந்து குமிச்சிட்டாருல்ல, பூராத்தையும் குமிச்சு ஃபர்ஸ்ட் வந்து நின்றுட்டாரு, நிமிர்ந்து நின்றுட்டாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு கொண்டு வந்து வச்சாங்க, கொஞ்சம் தான் வச்சாச்சு. இப்போ என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, அபூபக்கர் இங்கே தோக்குற, அபூபக்கர் தோக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, உமர் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே தன்ட்ட உள்ளதை பூரா காலி செஞ்சு கொடுத்தவர் அபூபக்கர். அவர் இன்னைக்கு கொடுக்கறது வேணா கம்மியா இருக்கலாம், இன்னைக்கு கொடுக்கறது உமர் பெருசா இருக்கலாம், அபூபக்கர் தோக்கக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய முடிவு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிடலான்ட்டு நிமிர்ந்து நின்றுட்டு இருந்தார்ல, ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்வியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு குனிஞ்சிட்டாங்க. ஒரே ஒரு கேள்வியில எல்லா போர்லையும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? உமரே நீங்க என்ன கொண்டு வந்தீங்க, அபூபக்கரே நீங்க என்ன கொண்டு வந்தீங்க, இதுதானே கேள்வி. இன்னைக்கு கேள்வியை கொஞ்சம் மாத்திட்டாங்க. என்ன கேள்வி தெரியுமா? என்ன வீட்டுல வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. முடிஞ்சு போச்சா? கேள்வியின் போங்கில் வெற்றி தோல்வி தீர்மானமாகிவிட்டது. ஏன்னா இவ்வளவு குவிச்சு இங்க வச்சிருந்தாலும் உமர் வீட்டுல இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது, இங்க கம்மியா குவிச்சு வச்சிருந்தாலும் அந்த வீட்டுல ஒண்ணும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சோகத்திலே இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல வர்ற கேள்வி, மா ஹல்லஃப்த லி அஹ்லிக், இன்னொரு ரிவாயத்துல மா தரக்த லி அஹ்லிக், உன் வீட்டுக்கு என்ன வச்சிட்டு வந்த, இதான் கேள்வி. சஹாபாக்கள் பூரா ஆடி போயிட்டாங்க. ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்படியும் கூட கேட்கலாமோ இல்லையா? அபூபக்கர் தோக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலக் மாலி அஹதின் இந்தனா யதன், நான் உலகத்துல யாருக்கும் கை பாக்கி தர வேண்டியதில்லை, ஆனா அபூபக்கருக்கு மட்டும் எக்கச்சக்கமான பாக்கி இருக்குது. ஏன்னா அதை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு கொடுத்தார், என்னால திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் வழங்கிட்டார். யுகாஃபியு அல்லாஹு யௌமல் கியாமah, அல்லாஹ் தான் மறுமையில அவருக்குள்ள முழு கடனையும் அடைக்கணும், என்னால இந்த உலகத்துல அடைக்க முடியாது என்று ரசூல் ஒத்துக்கொண்ட ஒரு மனிதர். இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுல இருக்கிறத கொண்டு வந்து வச்ச உடனே அவர் தோத்தவர் ஆயிடுவாரா? கேள்வியை மாத்தி ஜெயிக்க வைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கும் முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஜெயிக்கலாம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதுக்கு இனி வேலையே இல்லை. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த மாதிரி இன்னும் பாதி வீட்டுல இருக்குது. நான் அப்படியா, உங்க வீட்டுல என்ன இருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க. தரத்துல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வை ரசூலை விட்டுட்டு வந்திருக்கேன், வேற யாரும் இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். இந்த தபூக்கினுடைய யுத்த நிகழ்ச்சியினுடைய ஹதீஸ்களில் வருகிறது. நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த கேள்வி பதில் முடிந்த மறு நிமிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஹல் யர்தா அஸ்-சித்தீக் பிஹாதல் ஹால். நாயகமே, அல்லாஹ் கேட்க சொன்னா அபூபக்கர்ட்ட, இப்போதும் அவர் அல்லாஹ்வை முழுசா பொருந்திக்கிறாரான்னு கேளுங்க. என்ன வார்த்தை, என்ன கேள்வி! அர்த்தத்தினுடைய புஷ்டியை யோசித்தால் அழுகை வந்துவிடும். ஒண்ணுமே கிடையாது, வீட்டுல கண்ணு மண்ணு தான் இருக்கு. அந்த குடும்பம் திங்கிறதுக்கு, அந்த குடும்பம் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், பரிந்து கேட்கிறான், இறக்கப்பட்டு கேட்கிறான். இந்த மாதிரி அத்தனையும் போன ஒரு நிலைமையில கண்ணத்துல கை கொடுத்து உட்கார்ந்தவன் என்னடா அல்லாண்டு வெளியே போயிடுவான். ஒரு மனிதனுக்கு குஃப்ருடைய சிந்தனை அப்போது வரும். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் யர்லா அபூபக்கர் பிஹாதல் ஹால். இந்த நிலைமையிலையும் அபூபக்கர் அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டாரான்னு கேளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடத்தில் அதே சபையில் கேட்கிறார்கள், ஹல் தர்தா யா அபூபக்கர் பிஹாதல் ஹால். ரதீது ரப்பி வல்லாஹி ரதீது ரப்பி வல்லாஹி ரதீது ரப்பி. 3 தடவை சத்தம் போட்டு சொன்னார்கள். ஒண்ணும் இல்லாத, ஒரு பைசா இல்லாத இந்த நிலையிலும் நான் என் ரப்பை பொருந்திக் கொள்கிறேன். எனக்கு அவனை விட வேற ஒண்ணு வேண்டாம், எனக்கு அல்லாஹ் ரசூலை விட வேற ஒண்ணு வேண்டாம். கொடுப்பது என்று சொன்னால், வழங்குவது என்று சொன்னால், கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கு திரும்ப கொடுப்பது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் கரை கண்டு போக முடியும் என்பதற்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்டவரோட ஓத்துல பிறந்த புள்ள வந்து 10,000 திருகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கிறார்கள் என்றால், அவங்க எந்த வீட்டுல வளர்ந்தாங்களோ அவங்க தகப்பனாரா அப்படி பார்த்தாங்க. அங்கிருந்து வாழ வந்த குரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க பார்த்தா வீசும் காற்றை போல் தர்மம். எந்த அடிப்படையில தர்ம சிந்தனை குன்றி போகும். வாரி வாரி வழங்கினார்கள். ஒன்று மாத்திரம் உண்மை, வழங்கும் யாரும் ஏழையாவதில்லை. இது 1000 முறை சத்தியம் விட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நுபுவத்தினுடைய பொய் பேசாத நாக்கு துஆ செய்து சொன்ன வார்த்தை, வழங்குபவன் ஏழையாக மாட்டான். பெரிய செலவு செய்தவன் ஏழையாக மாட்டான். ஹாஜி ஏழையாக மாட்டான். ஹதீஸ் இருக்கிறது. இறை பாதையில் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போய்விட்டான் என்று உலகத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுவதற்கு யாருமே கிடையாது. அதனாலே வறுமையை ஒழிப்பதற்கு வழங்கியாக வேண்டும். எத்தனை வழி ரசூலுல்லாஹ் உன்னை போட்ட அற்புதமான பொருளாதார திட்டம். ஸகாத் சதகா மட்டுமல்ல, எல்லாம் கடன் கொடுங்கன்னாங்க. கடன் கொடுங்க, கடன் வாங்கிக்கிங்க, கடன் பரிவர்த்தனை. சும்மா வச்சிருக்கிற காசை ஏன் மற்றவனுக்கு கொடுக்கலாமே? கடன் இந்த மார்க்கத்தில் ஊக்குவிக்கப்பட்ட ஒன்று. வறுமை ஒழிப்பிற்கு இந்த மார்க்கம் முன்வைக்கிற வழிகளில் முக்கியமான வழி. பீரோக்குள்ள தூங்குது, 10,000 ரூபாய் தூங்குது, லட்சம் ரூபாய் தூங்குது, பல லட்சம் தூங்குது. பக்கத்து வீட்டுக்காரு மவுத்து ஹயாத்து, ஏதாவது ஆப்ரேஷன் அவசரம், அவன் கேட்குறான், கொஞ்சம் பணம் கொடுங்க. பணம் இல்லை. பச்சையாக சொல்லுகிறானே, தூங்கக்கூடிய இந்த பணத்திற்கு இறைவன் கேடு வைத்திருக்க மாட்டானா? உறவினர்கள், கஷ்டப்படுகிற உறவினர்கள் கேட்கலன்னா கூட பரவாயில்ல, சில இடத்துல வாய் திறந்து கேட்பார்கள். பணம் இல்லைன்னு கூசாம சொல்லுகிறானே. கடன் கொடுப்பதை ஊக்குவித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் கொடுத்தவன் நாளை மறுமையில் அவன் மீசானுடைய அமல் நிறுக்கப்படும். ஹதீஸ்ல வருகிறது, ஃபஅகிகு ஃபி மீசானி ஹஸனாத்திஹி யௌமல் கியாமா. நான் கடன் மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து பொருளாதாரத்தில் உதவி செய்த, தர்மமாக கூட கொடுக்கல, கடன் தான், நல்லெண்ணத்தோடு கடன் கொடுத்து வாங்கிய அந்த நபரின் நல்லவர்கள் நிறுக்கப்படுகிற அந்த மீசானில் நான் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து கொண்டே இருப்பேன். அவருடைய எடை தட்டு கூடும் வரை, அவர் சுவனம் நுழையும் வரை. பக்கத்துல நமக்கு எடை போடுறப்ப மட்டும் நிக்கிறது யாரு தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருடைய பொருளாதார தேவைகளை கொஞ்சம் நிவர்த்தி செய்து தூக்கி விடுவதற்கு. இதுல சொந்தக்காரங்க அடங்கும், பக்கத்து ஊர் அடங்கும். ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, யா அபூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்வார்கள், ஜிதில் மியாம ஃபீ இதாமிக். அபூதர்ரே, நீ சால்லாம் காய்ச்சல இல்ல, கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றி பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல. சால்னா வைக்கிறது நான் வச்சு இல்லை, கெட்டியா வச்சு நீ மட்டும் திங்கிறத விட
கொஞ்சம் தண்ணி கூட வேணாலும் ஊத்திக்கோ, பக்கத்து வீட்டு கொடுக்கலாம்ல. அண்டை வீட்டுக்கு பக்கத்துல இருப்பவனுடைய வறுமை கண்ணுக்கு தெரியலன்னா அதுக்கப்புறம் இவன்ட காசு இருந்து என்ன இல்லாம இருந்து என்ன? ஒரு வார்த்தை சமூக சேவையில ஈடுபடுகிற அல்லது பொருளாதார உதவிகளில் ஈடுபடுகிற எல்லோருக்குமான வார்த்தை, காசை ஒண்ணுமே இல்லாம உள்ள அமைக்க வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கான வார்த்தை. நம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், இதா ஸனத்தி இம்ரஅத்துன் பிஃபக்ரிஹா, யாராவது ஒரு மஹல்லாவை, ஒரு பகுதியை, ஒரு கிராமத்தை, ஒரு ஊரை சார்ந்த ஒரு பெண் தன் வறுமையால் அவள் சோரம் போய் அவள் ஜினா செய்தால், உடல் சுகத்திற்கு அல்ல வயிற்று பிழைப்புக்காக வறுமைக்காக ஒருவள் ஜினா செய்தால், அந்த ஜினாவின் பாவம் அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் பிரித்து வழங்கப்படும். ஜினா அவ மட்டும் செய்யல, அவளின் வறுமைக்கு காரணமான இந்த சமூகத்தின் மீது அதனுடைய குற்றம் உண்டு, அதுல பங்கு உண்டு. விபச்சாரம் செய்தவள் அவள் என்பதல்ல. பிச்சை எடுப்பதற்கு ஒரு பெண் தெருவில் வர வேண்டும், இல்லாவிட்டால் யாரோடாவது சோறு போக வேண்டும். வறுமைக்காக அப்படி ஒருவன் முந்தானையை விற்றால் அந்த வறுமையில் காசு வைத்துக் கொண்டு அவளை கண்டுகொள்ளாத இந்த சமூகத்தின் மீது காரி துப்புகிறார்கள். நாம் பக்கத்துல வீட்டுல உள்ள கொஞ்சம் சாலத்தை சொல்லாச்சு சொல்றாங்களே, தண்ணியை ஊத்துப்பா கூட பக்கத்துல உள்ளவங்களுக்கு கூட. நாம பக்கத்துல உள்ள ஊடு, பக்கத்துல உள்ள கடை, இதெல்லாம் ரொம்ப நமக்கு பிரியம். அவன் எப்படியாவது அழியணும். ஆமா, அதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கணும். நம்ம ஊர்ல இப்ப அடிக்கடி கரண்ட் போகுது தெரியுமா? ஒரு மக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, கரண்ட் போன உடனே லைட்டை பார்க்கறதில்ல, பக்கத்துல பார்க்கறோம். அங்கேயும் போயிடுச்சா ஒரு சந்தோஷம். அங்க இருந்து இங்க போயிடுச்சு அவன் அந்த ஈபிகாரன் துணைச்சான். ஆமா, என்ன பண்றாங்க அப்படியா இப்படியா அதான் நிறைய நடக்கும். அங்கேயும் போயிடுச்சுன்னா கண்டுக்க மாட்டான், இது எப்போ வரட்டும் அல்ஹம்துலில்லாஹ். அங்கேயும் போயிடுச்சுல்ல. பக்கத்தில் இருப்பவனை கண்டுகொள்ளுவதும், அவன் பசியை பார்த்து கொள்வதும், அவனுக்கு உதவி செய்வதும், அவனுக்கு கடன் கொடுப்பதும், நீ வைக்கிற உயர்ந்த உணவுகளில் அவர்களை அப்படியே கூட கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவதும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை ஒழிக்க யோசித்த எத்தனையோ கோணங்களில் இந்த கோணம் எல்லாம் அடங்கும். எந்த காலத்திலையும் வறுமை வரக்கூடாது என்று தெரிந்துதானே முன்னாலே உள்ள பெருமக்கள் செஞ்ச தர்மங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதே ஊர்ல எத்தனை பேர் என்னென்ன செஞ்சிருக்காங்க. முன்னால பள்ளிவாசல் கட்டியவர்கள், மதரசாக்களை தோற்றுவித்தவர்கள், சங்கங்களை ஆரம்பித்தவர்கள், நன்கொடை கொடுத்தவர்கள், இந்த மௌத்தா போயிட்டாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கு வரையும் உங்களுடைய சபைகள் எல்லாம் அவர்களுக்கு துவா செய்கிறதா இல்லையா? ஒரு பள்ளியை, ஒரு மதரசாவை, ஒரு எத்தீம்கானாவை, இதையெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு எத்தனை பேர் இன்றைக்கு துவா செய்து கொண்டிருக்கிறோம். வக்ஃப் என்ற ஒரு வார்த்தை ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாம மறந்துட்டோம். வக்ஃப் போர்டுன்னு சொன்னாவே நாம வேற மாதிரி நினைக்கிறோம். வக்ஃப் என்ற ஒரு வார்த்தை இஸ்லாம் கற்றுத்தந்த மிக அற்புதமான வறுமை ஒழிப்பு திட்டத்துல உள்ளது. வக்ஃப் மட்டும் கடந்த காலத்துல இல்லைன்னா, நிறைய பெருமக்கள் வக்ஃப் செய்யலைன்னா இந்த சமுதாயம் இன்றைக்கு உலக கல்வி, மார்க்க கல்வி எந்த முன்னேற்றத்தையும் பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, 5 லட்சம் மாணவர்கள் உலகத்துல ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. எங்கன்னு தெரியுமா? 5 லட்சம் மாணவர்கள், 10,000 பேர் பேராசிரியர்கள். உண்மை. அஸ்ஹர்ல, ஜாமியுல் அஸ்ஹர், காயிராவில் இருக்கிற, கைரோவில் இருக்கிற அஸ்ஹர் யூனிவர்சிட்டியினுடைய இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் 5 லட்சம் பேர் ஸ்டூடெண்ட், 10,000 பேராசிரியர் பெருமக்கள். எவ்வளோ காசு வாங்குறாங்க மாணவர்கள்ட்ட? அப்பெல்லாம் எக்கச்சக்கமா செலவாகுமே. என்ன ஹாஸ்டலைஸ்டுலேயே லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி போயிருப்பவர்கள். எல்லாத்துக்கும் சாப்பாடு என்ன என்ன எங்க போறது, எங்க அந்த நாடு ஏதாவது நிதி கொடுக்குதா? நிறைய யோசிக்கிறோம் அல்லவா? பொதுமக்களிடம் நிதி திரட்டவில்லை, அரசாங்கத்திடம் மானியம் எதுவும் இல்லை. அல் அஸ்ஹர் பல ஆயிரம், பல லட்சம் மாணவர்களுக்கும் நிறைவாக கல்வி வழங்குகிறது. என்ன காரணம் தெரியுமா? கடந்த காலங்களில் அஸ்ஹருக்கு வக்ஃப் செய்தவர்கள் உலகம் முழுக்க ஒவ்வொரு ஊரிலேயும் யாராவது மௌத்தா போனவர்கள் அஸ்ஹருக்கு எழுதி வைத்து விட்டு போனார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும். அஸ்ஹருக்கு வக்ஃப் அஸ்ஹரிலே இல்ல, காயிராவிலே இல்ல, கைரோவிலே இல்ல, மிஸ்ர்ல இல்ல, எகிப்தில இல்ல, மொராக்கோவில இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் இருக்கு. இந்தோனேஷியால மிகப்பெரிய, உங்களுக்கு அருகாமையில இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து அஸ்ஹருடையது. எங்க இருக்கிறது அஸ்ஹர்? மொராக்கோ எங்க இருக்கிறது? இந்தோனேஷியா எங்க இருக்கிறது? இரு துருவங்களாக இருக்கிற இந்த ஊரில் எல்லாம்
வருங்காலத்தில் என் சமுதாயத்தின் கல்விக்கு, என் சமுதாயத்தினுடைய நல்ல பணிகளுக்கு, என் சமுதாயம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு, என் சமுதாயம் தொழுகுவதற்கு அர்ப்பணித்து எழுதி வைத்து விட்டு போன பெருமக்கள். உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்கள் அத்தனை பேரையும் சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் விடுவான். இன்னைக்கு அந்த வக்ஃப்ங்கிறதே இல்லை. பூரா இருக்கிறத பூரா இங்கேயே பிரிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஆமா, எந்த நல்ல காரியத்துக்கும் கொடுக்குற மாதிரி தெரியல. என்ன மறக்கிறானோ இல்லையோ, மௌத்தா போகும்போது அவர் பெரியவர் கூப்பிட்டுறாரு எல்லாத்தையும். அந்த கடையை நீ வச்சுக்கோ, அந்த வீட்டை அவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டோம், அங்கிருந்து நம்ம கிராமத்துல இருந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பிரிச்சு அதை வித்து நீங்க எல்லாம் இங்கேயே முடிச்சிரு. இல்ல மறுமைக்கு கொஞ்சம் வேண்டுமே, ஒரு துஆவுக்கு கொஞ்சம் வேண்டுமே. மக்களுக்கு விட்டுட்டு போக வேண்டாம்னு சொல்லல. மக்களை ஏழைகளாக விட்டு செல்வதை விட நீங்கள் இருப்பதை கொடுத்து விட்டு செல்வதுதான் சிறந்தது. ஆனாலும் அல்லாஹ் ரசூலுக்கென்று ஏன் நம்முடைய மறுமை நலன்களுக்காக கொஞ்சம் ஒதுக்கணுமே. எத்தனை பேர் வக்ஃபுகளில் மட்டும்தான் மதீனாவினுடைய ஜாமியத்தை இஸ்லாமியா இன்றைக்கு நிற்கிறது, அஸ்ஹர் நிற்கிறது. உலகம் முழுக்க பெரிய பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நிகழ்காலத்தில் சம்பாதித்த சொத்துக்களில் வாழவில்லை. கடந்த காலங்களில் சமுதாயத்தினுடைய நலன்களை கருதி அடுத்த தலைமுறைக்காக வேண்டி என்று சொல்லி எழுதி வைத்து விட்டு போனவர்கள் எத்தனை பேரோ அதுதான். கொடுக்க வேண்டும், சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்க வேண்டும். சில்லறையா பிரிச்சு கொடுக்கலன்னு பரவாயில்ல. வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா ஒண்ணு செய்யணும்னு இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கலாமே, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நினைக்கலாமே, அவங்க ஊருக்காக, அவங்க அருகாமைக்காக, அவங்க சொந்தத்துக்காக நினைக்கலாமே. இது எவ்வளவு பெரிய இறைவனின் தயாளம் தெரியுமா? நீ உன் சொந்தத்துக்கு கொடுத்தாலும் அவன் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். கொடுக்கறது மாமா மச்சான் கையை, ஆனா வாங்கிறது அல்லாஹ்வுடைய கையை. யாருக்கோ கொடுப்பதாக அல்லாஹ் நினைக்கவில்லையே, கொடுக்கலாமே. இந்த சில்லறையா கொடுக்கறது என்னைக்குமே வேலைக்கு ஆகிறது இல்லை, கொடுக்கறத குறை சொல்றது இல்லை. இன்னைக்கு காத்தெல்லாம் இவ்வளவு வழங்கியும் கூட நம்ம வறுமையில் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல உள்ள கோளாறு. ஊர்ல நடக்கிறத சொல்றேன், இங்கே எப்படின்னு தெரியாது. ரம்ஜான் வரும், அவர் ஏழை மசா அவர் குடும்பம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பையன் தூக்கிட்டு கிளம்புவாங்க ஜக்காத்து வாங்குறதுக்கு. நம்ம ஊர்ல இன்னைக்கும் சில பிறப்புகள் இப்படி இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு வேட்டி கையில் 50 ரூபா, 50 ரூபா, ஒரு 2 வெள்ளி இல்லாட்டி 3 வெள்ளியா, சரி 3 வெள்ளி ஒரு வேட்டி. இந்த அடுத்த மசா ஒரு வேட்டி 3 வெள்ளி, ஒரு வேட்டி 3 வெள்ளி, இப்படியே வரிசையா. அவன் ஊர்ல உள்ள எல்லாத்திலையும் ஜக்காத்து எழுதி 27ஆம் கிழமை பார்த்தா அவன் கையில 150 வேட்டி. ஆமா, அவன் எத்தனை உடுத்துறதுன்னு தெரியல. 150 வேட்டியா உடுத்துவான் அவன், இல்ல அவர் மனைவி 150 சேலையா உடுத்தும். அவன் கடைசியில என்ன பண்றான், இருக்கிறதுல 4 லுங்கி நல்ல லுங்கி எடுத்து வச்சுக்கிட்டு அவன் சந்தைக்கு போவான். போய் இந்தா எடுத்துக்கோ, எவ்வளவுக்கு எடுத்துக்கிறது, அவன் அதை பார்த்து ரேட்டுக்கு எடுப்பான். ஏற்கனவே இவங்க கொடுக்குறவங்க இத்து போன விலையில தான் வாங்கியிருக்கிறாங்க, அது வேற. குறை சொல்றேன்னு நினைக்க வேணாம், கொடுக்குறதுல உள்ள குளறுபடி நம்மளுக்கு நிறைய இருக்கு. சரி, அவன் பாதி விலைக்கு வித்துட்டு மீண்டும் அடுத்த ஆண்டு அதே முதல் பெற அதே பையை எடுத்துட்டு அதே வரிசையில் அதே வீட்டுக்கு இப்பவும் ஒரு வேட்டி 50 ரூபா. சில பேர் 30 வருஷமா இப்படி வேட்டி வாங்கிட்டு இருக்கான். 30 வருஷமா வேட்டி வாங்குறான், 30 வருஷமா சேலை வாங்குறான். இந்த வள்ளல் 30 வருஷமா இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கான். முதல்ல 10 ரூபா கொடுத்தான், 20 ரூபா கொடுத்தான், இப்ப 50 ரூபா கொடுக்குறான். இது என்னைக்கு ஒழியும்? இல்லை இதுல வறுமை ஒழிப்பு சாத்தியமா? நீ இத்தனை பேருக்கு வரிசையில் நிக்க வச்சு 30 பேருக்கு வேலை கொடுக்கறத விட யாராவது ஒரு குடும்பத்தை போய் எடுத்துக்குவேன், உன் சொந்தத்திலேயோ உன் பக்கத்திலேயோ உன் மகளாலேயோ, அந்த குடும்பத்துக்கு இந்த தொகையை எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரு குடும்பத்துக்கு கூட அது அடுத்தவங்கிட்ட கையேறாத அளவுக்கு அந்த குடும்பத்தை உருவாக்கலாமே. கொடுக்கிற இந்த பங்கீடும் சரியில்லை, கொடுக்கிற பொருள் தரமும் சரியில்லை. அல்லாஹ் அக்பர். நாம கொடுக்குற சில பேர்லாம் அல்லாஹ் எப்படி ஏத்துக்கிறான்னு தெரியல, அதையே பதிலா மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சான்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சில பேர் போய் துணி எடுப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் எடுத்துருவாங்க, பூரா எடுத்து போட்டு முடிச்ச உடனே அப்புறம் கடைசியில சொல்லுவாங்க, கொஞ்சம் கொடுக்கறதுக்கு மாதிரி எடுத்து போடணும் கடைக்கார்ட்ட. அவனும் தெளிவா தெரியும், கொடுக்கறதுக்குன்னா அவன் எங்கேயோ அடியில இருந்து ஒண்ணு எடுப்பான், ஒற்றை அடிச்சுட்டா அதை எடுக்கணும், அதை அதுக்குன்னு வச்சிருக்கான். இன்னொன்னு தெரியுமா, சென்னையில சில கடையில இப்படி போர்டு வச்சிருக்கான், எவ்வளவு திமிர் இருக்குன்னு பாருங்க, எங்களிடம் ஜக்காத் சேலைகள் கிடைக்கும். ஆமாங்க,
அப்ப அவன் என்ன முடிவு பண்ணிட்டா தெரியுமா? நல்ல சீலை நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், நல்ல வேட்டி நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், எங்களிடம் சக்காத்து சாரிகள் கிடைக்கும். எவ்வளவு மோசம் இது! 5 பேருக்கு 60 ரூபாயில சேலை எடுக்கிறதுக்கு 300 ரூபாய்க்கு ஒரே ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போவேன். அல்லாஹ் மகிழ்வானே, வாங்குபவன் மகிழ்வானே. டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏராளமான குளறுபடிகள். இதெல்லாம் மட்டும் சரி செய்யப்பட்டா வறுமை இந்த சமுதாயத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வறுமை ஒழியணும். நிறைய பேத்துக்கு கொடுக்கணுங்கிறது பெரிய விஷயம் அல்ல. எத்தனை பேத்துக்கு கொடுத்தேன்? நான் 300 பேத்துக்கு இந்த ஆண்டு வாரி வழங்கினேன். ஒண்ணு தேவையே இல்லை. ஆளுக்கு 10 ரூபாய் தடை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு குடும்பத்திற்கு கண்டு ஒழிக்கலாம். வறுமை ஒழிக்க முயற்சி எடுக்கலாம். ஹதீஸ்ல வருது ஒரு நகைச்சுவையான செய்தி. ஒருத்தர் வந்தார். அவர் எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தாலும் நகைச்சுவையா தான் இருக்கும். அவர்னால் அவருடைய வார்த்தைகளால் பல தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்திருக்கிறார்கள். வாயை விட்டு சிரிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு என்னமோ அவர் சோகமா வந்தார். இன்னி அஸப்து தன்பன் அதீமன் ஃபஹல்லி தௌபா. பெரிய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு தௌபா உண்டா? பெரிய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு தௌபா உண்டா? எப்பவும் ஒண்ணு அவரும் சிரிப்பாரு, இருக்கிறவெல்லாம் சிரிக்க வச்சிருவாரு. அன்னைக்கு என்னமோ சோகமா வர சல்லாசி கேட்டாங்க, ஏன் என்னாச்சு? இல்லை நோன்பு வச்சிருந்தேன். சரி, பகல்ல மனைவியோட ஆமா நோன்பு முறிச்சிருச்சு விஷயத்தை சொல்லிட்டாரு. சல்லாசி அப்படியா? அப்படின்னா கஃபாரா கொடுத்துடணும். நோன்பை வேண்டும் என்று இது போன்ற மனைவியோடு கூடி நோன்பை முறித்து விட்டால் அதுக்கு குற்ற பரிகாரம், அதாவது நோன்பை திரும்ப வைக்கிறது மட்டுமல்ல, பெனால்ட்டி கொடுக்கணும். அப்ப என்ன பெனால்ட்டி? அப்ப அதுக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஅதிக ரகபா, ஒரு அடிமையை உரிமையிடு. அஅதிக ரகபா, ஒரு அடிமையை உரிமையிடணும். இதுதான் 3 வழி இருக்கு பெனால்ட்டி, குற்ற பரிகாரத்துக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வழி இது, அஅதிக ரகபா. உங்களுக்கு தெரியும் அரபியில ரகபான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒண்ணு இப்ப இந்த ரசூலுல்லாஹ் சொல்றது அடிமை அப்படின்னு அர்த்தம், ரகபா. இன்னொரு அர்த்தம் இந்த பிடரி, ரகபா பிடரின்னு அர்த்தம் இருக்கு. இவர் வரும்போது அழுதுட்டு வந்தாரு. இப்ப கொஞ்சம் நார்மல் ஆகி நகைச்சுவை ஆயிட்டாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஅதிக ரகபா. அவர் சொன்னார், இல்ல அம்லிகு இல்ல ஹாதிஹி ரகபா, எனக்கு இந்த ரகபா மட்டும்தான் இருக்குது, அந்த ரகபாவுக்கெல்லாம் காசு இல்லை. உண்மை என்னன்னா அவர் கொஞ்சம் வறிய சஹாபி, வறுமையில உள்ளவர், காசு இல்லை அவர்கிட்ட, எந்த காசும் இல்லை. ஸல்லல்லாஹு சிரிச்சுட்டாங்க. அதாவது ஹத்தா வதத்து நவாஜிதுன்னு சொல்லி கடவாய்ப்பல் தெளிகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த சில இடங்கள் இருக்கும் அல்லவா, அதுல இந்த நிகழ்ச்சி ஒண்ணு. 2வது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சரி அடிமை உரிமைன்ற அளவுக்கு காசு இல்லையா, பரவாயில்ல, ஒரு வேலை செய்ய, சோம் ஷஹரைன், 2 மாசம் நோன்பு வை. அவர் சொன்னாரு, ஒரு நோன்பு வச்சுதான் நான் இந்த கதிக்கு வந்தேன். ஒரு நோன்பு வச்சுதான் நான் இந்த கதிக்கு வந்திருக்கேன். இதுல 60 நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதும் சிரித்தார்கள், கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள். கொஞ்ச நேரம் ஆரம்பாயிட்டு, சரி இவருக்கு குற்ற பரிகாரத்தினுடைய வழி சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா, அடுத்த வழி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது வழி, அத்இம் சித்தீன மிஸ்கீனா, 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடு. இதுதான் குற்ற பரிகாரம். 1 அடிமை உரிமையிடுதல், 2வது 60 நோன்பு நோக்குதல், 3வது 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குதல். அத்இம் சித்தீன மிஸ்கீனா, 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடு. அவர் சொன்னார், வல்லாஹி அன மிஸ்கீன், நானே மிஸ்கீன் தான். நான் ஒரு மிஸ்கீனா இருக்கேன், நான் எங்க 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கும். ஸல்லல்லாஹு சிரிச்சுட்டு அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டாங்க. அவர் சபையில உட்கார்ந்துட்டார். வேறு அலுவல்கள் சபையில நடக்கிறது, வேற விஷயங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திற்கு, சஹாபாக்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு ஒரு கூட நிறைய தன்னுடைய வீட்டுல நுழைஞ்ச பேரிச்சம்பழத்தை விளைஞ்சதை, தங்களுடைய தோட்டத்துல விளைஞ்சதை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது வந்த உடனே நினைப்பு வந்து கூப்பிட்டாங்க. ஐன சாயிலுல்லதி கால இன்னி அஸப்து தன்பன் அதீமன், எங்கப்பா அவரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு வந்துட்டாரு, அவரை கூடுப்பா அப்படின்னாங்க. கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்பவுமே நகைச்சுவை எழுதா இருப்பாரு. இப்பவும் மூஞ்சி சோகமா இருந்தாலும் நகைச்சுவை தான் இருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இதை எடுத்துட்டு கஸ்ஸிம் பைன ஃபுகராஇல் மதீனா, கஸ்ஸிம் பைன ஃபுகராஇல் மதீனா, இதை எடுத்துட்டு போய் மதீனாவில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் 60 பேத்துக்கு இதை பிரிச்சு கொடுத்துரும். எடுத்துட்டு போக வேண்டியதானே. அங்கேயே நின்றுக்கிட்டு சொன்னாரு, வல்லாஹி லா அஜிது மா பைன லாபத்தையில் மதீனதி அஃப்கர மின்னி வமின் அஹ்லி. 60 பேத்துக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க, இந்த கூடை எடுத்துட்டு போய் மதீனாவுடைய 2 மலைகளுக்கு இடையில என் குடும்பம் மாதிரி ஏழையான குடும்பம் வேற ஒன்றும் இல்லை, அதனால அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம். எல்லாத்துக்கும் பங்கீடு செய்து கொடுக்கணும்ல. அவர் கேட்கிறாருன்னா அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் இங்க யோசிக்கணும். வரிசையில நிற்க வைத்து 60 பேருக்கு வாரி வழங்கணும் என்கிற அந்த நியதியை விட ஒரு குடும்பத்தினுடைய வறுமை, அந்த சஹாபி சொல்றது 100க்கு 100 உண்மை. மதீனாவின் 2 மலைகளுக்கு இடையில் அது ஏழையான குடும்பம். அவருடைய நகைச்சுவையில் சிரித்து விட்டு அடுத்த கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "ஹுத்ஹா ஃபஅத்இம் அஹ்லக்." எடுத்துட்டு போய் உன் குடும்பத்துல பிரிச்சு கொடு, உன் குடும்பத்துல வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பிட கொடு என்று சொல்லி முடிகிறது இந்த ஹதீஸ். நீங்கள் யோசிக்க வேண்டும். நிறைய பேருக்கு கொடுக்குறேங்கிற முறையில வரிசையில நிக்க வச்சுட்டு சில்லறையா கொடுத்து இஸ்லாமிய வறுமை ஒழிப்பு திட்டத்தையே ஊனப்படுத்துகிற அளவுக்கு குளறுபடிகளாக தரப்படுகின்ற அவைகளை விட உண்மை என்னவென்றால், ஒரு குடும்பம் அது வறுமையிலிருந்து மீளுமானால் கொடுக்கலாமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை இது. என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஆளுக்கு 100 ஒட்டகம் சக்காத்து கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு அவருக்கு தகுதினா, நான் 100 ஒட்டகத்தையும் ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு ஒட்டகம் கம்மி விலையில போட்டா ஒரு 15,000 ரூபாய் வைக்கலாமா? நிறைய விலை இருக்கு. ரூபாய் கணக்குல ஒரு 15,000 ரூபாய் வச்சா கூட 100 ஒட்டகத்தோட காசு பல லட்சம் ரூபாய் நான் ஒரு ஆளுக்கு கொடுப்பேன். இமாம் புகாரி அவர்கள் ஜகாத் சம்பந்தமாக பாடங்கள் பல்வேறு தலைப்பிடுகிற போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சிறப்பு தன்மை அதுதான். பாடங்களுக்கு தலைப்பு வைக்கிறவர்களின் மாண்பு. இதா அஅதைதும் ஃபஹ்னவ். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வார்த்தையை தூக்கி பாடத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா? நீங்கள் கொடுத்தால் பணக்காரனாகிற அளவுக்கு கொடுங்கள். இதா அஅதைதும் ஃபஹ்னவ். கொடுத்தால் பணக்காரனாகிற அளவுக்கு கொடுங்கள். 30 வருஷம் திரும்ப திரும்ப வேட்டி வாங்கிட்டே இருக்கானே இந்த சமுதாயத்தில். 30 வருஷம் திரும்ப திரும்ப சேலை வாங்கிட்டே இருக்கானே இந்த சமுதாயத்தில். உதவின்னு வர்றப்பெல்லாம் ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப பெடிஷன் போட்டே இருக்குது. எப்படி இரக்க சிந்தனையோடு இந்த வறுமை விஷயத்தை கையில் எடுப்பவர்கள் ஏன் இதை யோசிப்பதில்லை? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வகுத்தளித்த பொருளாதாரம் ரொம்ப அற்புதமானது. சரியா கொண்டு போய் கொடுத்தா போதும். எதுலையும் அடிக்கிற நாம ஹத்னா விருந்துல பல லட்சம் ரூபாய் செலவாகுது. ஹத்னா செய்யற விருந்துல பொண்ணு பெருசாகிற சீர்ல பல லட்சம் ரூபாய் செலவாகுது. ஒரு கல்யாணத்துல இன்னைக்கு போடுற உணவு வகைகள்ல பல லட்சம் ரூபாய் செலவாகுது. உன் பையனோட மாப்பிள்ளையா உன் பையனை உட்கார வைக்கிறப்பவே, உங்க பையனை உட்கார வைக்கிறப்பவே இன்னும் 2 ஏழை மாப்பிள்ளைய உட்கார வச்சுப்பார். உங்க பையன் எவ்வளவு வாழ்க்கை செழிப்பாக ஆகுவான். தனியாவே எல்லாம் பண்ணணும்னு என்ன அவசியம்? உங்கள் பிள்ளைக்கு திருமணம் செய்கிற போதே உங்கள் பிள்ளை மாதிரியே ஒரு 4 பிள்ளைய வச்சு வசதி உள்ளவங்க செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளை வாழ்வு எப்படி சிறக்கும் செழிக்கும் என்று அப்போது தெரியும். அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் இது தெரியும். அல்லாஹ் அப்படி ஒரு இன்பத்தை ஆனந்தத்தை வச்சிருக்கான். இன்னைக்குள்ள அனாவசியமான செயல்பாடுகளை குறைச்சா போதுமே. எத்தனை பேர் நம்ம இங்க படாத பாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில ஊர்ல வந்து அவர் போடுற விருந்தை பார்த்தா அல்லாஹ் அக்பர், அரச விருந்து மாதிரி. இதுக்கு ஒண்ணும் இருக்காது. இன்றைய தடபுடலான விருந்துகள். நான் இப்போலாம் உடம்பு சரியில்லாததுனால நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை, ஒன்லி வெஜ் தான் அப்படின்ட்டு போனா அங்க வெஜ் நான் தட்டை சுத்தி 32 ஐட்டம் வச்சிருக்கான். 32 ஐட்டம். இவர் என்னன்னா அதெல்லாம் சாப்பிட்றது இல்லையா, இதுதான் சாப்பிடுவாராம். தடபுடலான விருந்துகள். ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தில் இந்திய முஸ்லிம் சமூகத்திடம் மாத்திரம்தான் பண்டிகைகள் என்ற பெயரால், பழக்க வழக்கம் சடங்கு சம்பிரதாயம் என்ற பெயரால் விருந்துகளும் கொண்டாட்டங்களும் மிக அதிகம். இந்திய முஸ்லிம்கள்ட பொருளாதாரத்தின் உச்சகட்டமாக ஆய்ந்தவர்களே சொல்லக்கூடிய அறிக்கை. எத்தனை இஸ்ராஃப் செய்யறோம் ஒரு கல்யாணத்துல, சின்ன சின்ன விருந்துல. யாராவது ஒரு ஏழையின் குடும்பத்துக்கு
அது ஒளியேற்ற வழிகாட்ட பயன்படுமானால் அல்லாஹ் உன்னை எவ்வளவு தூரம் பொருந்திக் கொள்வான் தெரியுமா? எவ்வளவு தூரம் அல்லாஹ் அதற்கு வரவேற்பு தருவான் தெரியுமா? இனம் கண்டு நீங்களாக தேர்வு செய்யுங்கள். உங்கள் சொந்தங்களில், உங்கள் பகுதியில், உங்கள் ஊரில் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில், இந்த நாட்டில் முகவரி தெரிந்து சரியாக அடையாளம் கண்டு ஓரளவு அவர்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களின் வயிற்று பசியை, வாழ்க்கையில தேவையானவைகளை தருவதற்கு நாம் முன்வருமை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லாவற்றையும் போக்கிக் கொள்ள இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்ந்து அவன் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான். உண்மை வழங்குபவர்களுக்கு அல்லாஹ் எப்போதும் வழங்குவான். பக்கத்து இலைக்கு பாயாசம் போடு அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இவர் சாப்பிட்டு இருப்பாரு, இவருக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாருன்னா, இந்த இவருக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு கூப்பிடுவாரு பந்தியில. அவன் வர்றவன் அவருக்கு மட்டும் வைப்பான், அங்க வச்சு போட்டு மற்றவங்களுக்கே கேட்டுட்டு இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி இவனுக்கும் நிறைய வச்சுட்டு போயிடுவான். இது சாதா இயல்பான மனுஷன் பார்வையிலேயே அது இருந்துச்சுன்னா, பிறர் நலனை கருத்திலே கொள்ளக்கூடிய ஒரு அடியானை அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? அவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால எல்லாத்தையும் இங்க ஒட்டி கொடுத்துருவான். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணம், ஒரு ஒரு யுக்தி ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த உம்மத்தில் எல்லோரின் பாவத்தையும் மன்னி என்று கேட்கக்கூடியவனுடைய பாவம் முதல்ல மன்னிக்கப்படும். யாரெல்லாம் ஏன் பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்கறத விட, இந்த உம்மத்தின் பாவத்தை மன்னிப்பாயாகன்னு கேட்கிறான்ல, அந்த கேட்கிற அடியானுடைய பாவம் முதலில் மன்னிக்கப்படும். பிறருடைய வறுமையை கருத்திலே கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அல்லாஹ் இவரை, இவர் சந்ததியை எல்லாம் சேர்த்து வறுமையில இருந்து காப்பாற்றுவான். அல்லாஹ்வும் ரசூலும் வறுமை ஒழிப்பிற்கு தெளிவான திட்டம் தந்திருக்கிறார்கள். அமல்படுத்துவதிலே உள்ள சுணக்கங்களையும் சிக்கல்களையும் நடைமுறையிலே உள்ள பல சீர்கேடுகளையும் அகற்றினால் தெளிவான பொருளாதாரத்தை நோக்கி மட்டுமல்ல, நல்ல மறுமையை நோக்கியும் போக முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை, செல்வத்தை நமக்கு வழங்கி இருப்பதை போலவே தர்ம சிந்தனையையும் அல்லாஹ் அதிகமாக வழங்குவானாக. அப்படி வழங்குவதால் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பன்மடங்கு பெருக்கி வைத்து பரக்கத்தான பொருளாதாரத்தை எல்லாம் வல்ல இறைவன் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.